Good morning students. In this video la nama batch costing paaka porom. Illustration sum number 1. Calculate the economic batch quantity for the product using batch costing from the following details. Annual demand for the product, setup cost per batch kuduthirukanga, the values oda cost of carrying inventory per unit kuduthirukanga. Okay, so batch cost prepare பண்றதுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு கவனிங்க. Calculate the economic batch quantity for a product கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம்? பேட்ச் காஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டிக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ரூட் ஆஃப் 2 இன்ட்டு யூ இன்ட்டு எஸ் டிவைடட் பை சி. ஓகே, இப்போ யூனா என்ன அர்த்தம்? யூசேஜ் பர் ஆனம் ஆர் யூனிட் டு பி ப்ரொடியூஸ்ட் இன் 1 இயர். 1 யூனிட் 1 இயர்க்கு எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இல்லைனாக்கா ஒரு ஆனம்னாலும் 1 இயர் தான். ஓகேங்களா, யூசேஜ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க ஆர் யூனிட் டிமாண்டட் பர் ஆனம், ஒரு ஆனம்க்கு எவ்வளோ யூனிட் டிமாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது எல்லாமே யூல வந்துடும். நெக்ஸ்ட் எஸ்னா என்ன? செட்டப் அண்ட் ஆர்டர்டு ப்ராசஸிங் காஸ்ட் பர் பேட்ச், ஒரு பேட்சுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ப்ராசஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்றது தான் எஸ்ஸோட மீனிங். அடுத்து சி, காஸ்ட் ஆஃப் கேரிங் 1 யூனிட் இன்வென்ட்ரி பர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு இன்வென்ட்ரியில எவ்வளோ வருது, காஸ்ட் ஆஃப் கேரிங், அதுக்கு தான் சி அர்த்தம். ஓகேங்களா, அப்போ ஸோ ஃபார்மேட் என்னது? எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டிக்கு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு யூ இன்ட்டு எஸ் டிவைடட் பை சி. ஓகே, இப்போ நமக்கு கொஸ்டின்ல இந்த கொஸ்டினை நம்ம டிரைவ் பண்ணணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஆனம் டிமாண்டட் ஃபார் த ப்ராடக்ட் 2000 யூனிட். எங்க வந்துடும் உங்களுக்கு? யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் த ஆனம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஆனுவல் டிமாண்டட் ஃபார் த ப்ராடக்ட் வந்து டிமாண்டட் பர் ஆனம் எவ்வளவு? 2000 யூனிட்ஸ். அடுத்தது செட்டப் காஸ்ட் பர் பேட்ச் அவங்களே டைரக்டா கொடுத்துருவாங்க 10 ருபீஸ்ன்னு. ஸோ செட்டப் ஆஃப் த காஸ்ட் பர் பேட்ச்க்கு எவ்வளோ? 10 ருபீஸ். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கேரிங் இன்வென்ட்ரி பர் யூனிட் அவங்க டைரக்டா கொடுத்துருவாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் கேரிங் இன்வென்ட்ரி எவ்வளவு பர் யூனிட்டுக்கு? 1 ருபீன்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இப்போ அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த கொஸ்டினை அப்படியே நம்ம ஃபார்முலாக்கு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நீங்கள் இங்கே எழுதிக்கணும். ஃபார்முலாக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஹெட்டிங் என்னது? எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் போட்டுக்கிறோம். 2 ஃபார்முலாவில் இருக்க 2 அப்படியே போட்டுக்கிறோம். இன்ட்டு 2000, யூவோட வேல்யூ என்னது? 2000 யூனிட் இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவு? 10 ருபீஸ் டிவைடட் பை சியோட டிவைடட் பை சினா சியோட வேல்யூ எவ்வளோ இருக்கு? 1 ருபி. ஸோ இது எல்லாமே கேன்சல். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் எல்லாமே 2 இன்ட்டு 2000 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 40,000 ருபீஸ் வருது டிவைடட் பை 1. அது அப்படியே 1 போட வேணாம். ஸோ ரூட் ஆஃப் 40,000 தான் நமக்கு ஆன்சர். இப்போ இந்த ரூட் நம்ம என்ன பண்ணணும்? வெளியில் எடுக்கிறோம். இப்போ 40,000 எப்படி பிடிப்பீங்க? 4 இன்ட்டு ரூட் ஆஃப் 4 இன்ட்டு ரூட் ஆஃப் 10,000. இப்போ ரூட் ஆஃப் 4க்கு என்ன வரும்? 2 வரும். அடுத்து 10,000 ரூட் ஆஃப் 10,000னா 100 இன்ட்டு 100 தான் 10. 2 இன்ட்டு 2 தான் 4. ஸோ 2 இன்ட்டு 100 எவ்வளவு? 2000. ஸோ 200 சாரி. ஸோ எவ்வளோ ஆயிருக்கு? 200 யூனிட்ஸ் ஆயிருக்கு. ஓகே, எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி எவ்வளோ ஆயிருக்கு? 200 யூனிட்ஸ். ஸோ இந்த சேம் ஃபார்மேட் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் சம் பேட்ச் காஸ்டிங்ல ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிடுறேன். மிஸ் பெட்டர் டூல்ஸ் லிமிடெட் ஹேஸ் அன் ஆர்டர் டு சப்ளை 48,000 ஸ்பெஷல் டூல்ஸ் பர் ஆனம். ஸோ demanded order எவ்வளோ வந்துருக்கு? 48,000 special tools per annum. The setting up of the cost of tools per unit run is rupees 648. It is estimated that it cost 10 paise as inventory holding cost per tools per month. What should be the optimum run size for tools manufacturing கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம பேட்ச் காஸ்டிங் ஹெட்டிங் எடுக்கிறோம். ஃபார்மேட் என்ன ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி. ஃபார்மேட் என்னது உங்களுக்கு? இந்த ஷார்ட் ஃபார்ம்ல EBQன்னு போட்டுக்கலாம். ரூட் ஆஃப் 2 இன்ட்டு யூ இன்ட்டு எஸ் டிவைடட் பை சி. யூனா என்னது? யூசேஜ். யூசேஜ் நமக்கு எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு? டிமாண்ட் வந்திருக்கு 48,000 யூனிட்ஸ் பர் ஆனம்க்கு வந்திருக்கு. அடுத்தது எஸ்ஸோட வேல்யூ இங்கே டிரைவ் பண்ணுறோம். செட்டப் ஆஃப் த காஸ்ட் பர் ரன் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ எவ்வளோ காஸ்ட் பர் ரன் ஆகுது உங்களுக்கு? 648 ருபீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் சி ஃபார்ம் என்னது? கேரியிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம். ஓகே, அந்த எழுதிட்டோம்னா இங்க கவனிங்க, 10 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் கவனிங்க. இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் இட் காஸ்ட் 10 paise as inventory holding cost per tool per month. அவங்க இந்த 10 பைசேங்கிறது 1 மந்த் கொடுத்துருக்காங்க. 1 மந்த்துக்கு 10 பைசே ஒரு யூனிட்டுக்குனாக்க
அப்போ 12 மந்த்ஸுக்கு எவ்வளவு? ஏன்னா ஃபார்மேட்ல நமக்கு ஆனம்ல தான் கொடுத்துருக்காங்க, இயர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 10 பைசே பர் யூனிட்டுக்குன்னா பர் மந்த்துக்குன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 1 இயர்ல எத்தனை மந்த்ஸ் இருக்கு? 12 மந்த்ஸ் இருக்கு. அப்போ 10 பைசே இது. ஓகே, ருபீஸ் கிடையாது, 0.10 பைசே. ஓகே, அப்போ ஒரு மாசத்துக்கு 10 பைசானா உங்களுக்கு 12 மாசத்துக்கு ஆனமா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 12 மாசத்துக்கு எவ்வளவுனாக்க ₹1.20. ஓகே, இப்போ நம்ம ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்றோம். EPQ ஈக்குவல் டு √2 ஃபார்மேட்ல இருக்கு. யூவோட வேல்யூ எவ்வளவு? 48,000 யூனிட்ஸ் இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவு? 648 ருபீஸ் டிவைடட் பை சியோட வேல்யூ எவ்வளவு நமக்கு? 1.20, அதாவது ₹1.20. இப்போ என்ன பண்றோம், நம்ம இந்த ரூட்டுக்குள்ளேயே வச்சுக்குவோம். எல்லாமே நியூமரேட்டர் ஃபுல்லா மல்டிப்ளை பண்றோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் இங்க வந்துருச்சு. இது என்ன செய்யறோம்? ரூட்டுக்கு கன்வெர்ட் பண்றோம். அதாவது 51,840,00,000. ஓகே, இதை ரூட்டு கன்வெர்ட் பண்ணோம்னாக்க 720 யூனிட்ஸ் நமக்கு ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? EQB. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.